Hi, hello friends, welcome to our channel. விடிகாலையே 4 o'clock ஆகுது. செம்ம டயர்டாக இருக்குது. தூக்கம் கண்ணில் நிற்கிது. என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டோட மேரேஜ் தான் இன்றைக்கி. பெஸ்ட் ஃப்ரெண்டோட அக்காவோட மேரேஜு. ஸோ அவங்களுக்கு நான் தான் மார்னிங் மேக்கப் பண்ண போகிறேன். எப்படி கிளம்புறேன் அப்படின்றத பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு குட்டி ஆட் பண்ணுறேன். நேற்று நலங்கு வச்சாங்க, அதையுமே நான் வீடியோ எடுத்தேன். அதையுமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். கொஞ்சம் நிறைய நாள் டிலே ஆகிடுச்சு. கொஞ்சம் காலையில் இப்படி ஃபேஸ் பார்க்க முடியல, ஏன்னா தூக்கம் கண்ணில் நிற்கிது. நைட்டு தூங்குறதுக்கே 1 o'clock ஆகிடுச்சு. 2-3 இப்போது மறுபடியும் ஒரு 2-3 ஹவர்ஸில் மறுபடியும் எழுந்திரிச்சு மறுபடியும் குளிச்சுட்டு வந்திருக்கோன்றது கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. இட்ஸ் ஓகே, கிளம்பிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? நெல்லங்க ரெடி. அக்கா திரும்புங்க. வேணாம் விடுறி, நானே வரைக்கிறேன். விடு, நல்லா இருக்குக்கா சத்தியமா. அவ்வளோதான், மேக்கப்லாம் பண்ணி கிளம்பிட்டோம். என்னோடய ஃப்ரெண்டுக்குமே நான் தான் மேக்கப் பண்ணி விட்டேன். எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேனில் தான் கிளம்பிட்டோம். குன்றத்தூர் முருகன் கோவிலில் தான் கல்யாணம். குன்றத்தூர் முருகன் கோவிலையும் ரீச் பண்ணிட்டோம். அன்றைக்கி பயங்கர முகூர்த்தம், செம்ம கூட்டமாக இருந்தது. நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க, மாப்பிள்ளை பொண்ணெல்லாம். அதெல்லாம் பார்க்கவே அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு பொண்ணு மாப்பிள்ளை இங்கே எப்போ வருவாங்கன்னு தேடிட்டே இருந்தால் அதுக்கப்புறம் கடைசியாக வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்த உடனே கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு முகூர்த்தத்துக்கு டைம் ஆகிடுச்சு. ஏன்னா 30க்கு மேலே கல்யாணம் இருந்துச்சு. இதோ நிற்கிறார், இவர் தான் மாப்பிள்ளை. அதுக்கப்புறம் 2 பேருமே அழகாக நடந்து வந்தாங்க. வந்தோடனே ஸ்பீடாக உள்ளே கூப்பிட்டு போயிட்டோம். ஏன்னா கடகடன்னு சாமியை பார்த்துட்டு கல்யாணத்தை முடிக்கணும் அப்படின்றதால 9 மணி கொடுத்துருந்தாங்க டைமு. அதனால் ஸ்பீடாக ஃபோட்டோஸ் எடுக்க கூட டைம் இல்லை. இது அவங்களோட தாய் மாமன். இவர் தான் மாலை போட்டுருந்தார். மாலை தாய் மாமன் தான் போடணும் அப்படின்ற ஒரு இதனால். அதுக்கப்புறம் இவங்களோட தாய் மாமனும் பையனோட தாய் மாமனும் பையனுக்கு போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்பீடாக டக்குன்னு கூப்பிட்டு போயிட்டு அந்த மணமேடையில் உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மணமேடையில் உட்கார வச்சுட்டாங்க. அது என்னோடய ஃப்ரெண்ட் கடகடன்னு அப்புறமா சம்பிரதாயம் என்னென்ன பண்ணணுமோ அதுக்கப்புறம் பண்ணாங்க. இதுதான் அந்த மேடை. பயங்கரமாக அனல் அடிக்கும்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் பார்க்கவே அழகாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் இவ்வளோ கிட்ட ஒரு மேரேஜை நான் பார்த்தேன். பார்க்கவே அழகாக இருந்தது. என்னோடய நாத்தனார் மேரேஜை பார்த்தேன், அதோட இதை தான் நான் பார்க்குறேன், இவங்களது தான். அதுக்கப்புறம் ஸ்பீடாக முடிச்சுட்டாங்க. கடகடன்னு எனக்கு ஒரே க்யூரியாசிட்டியாக இருக்குது. எனக்கு சொல்கிறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு எல்லாமே. அதுக்கப்புறம் அது என்ன தாலி வரும்ல, அதை தொட்டு கும்பிட சொன்னாங்க. அப்புறம் அந்த அரிசியெல்லாம் எடுத்துக்க சொன்னாங்க. எல்லாம் எடுத்தாச்சு ஃபைனலி.
மேரேஜ் முடித்த கையோட மாப்பிள்ளையும் பொண்ணும் வந்து பக்கத்துலேயே வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் மாதிரி உட்காந்துட்ருக்காங்க. அங்கேயே ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க போல். அதுதான் எனக்கும் ஃபஸ்ட் டைம் தெரியும் இப்படி தான் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க அப்படின்றது. அதுக்கப்புறம் அங்கேயே ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இதுதான் வந்து என்னோடய அவுட்ஃபிட்டு. நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் குண்டாகிட்டேன். என்ன பண்ணுறது, கொஞ்சம் வெயிட் லாஸ் ஜேர்னிலாம் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் ஃபைனலி முடியவே இல்லை, எங்களால் உட்காந்துட்டோம். இங்கே வந்து சம்பிரதாயமா நீ என்னை தூக்கிட்டு தான் போகணுமா? அப்போ தான் அடுத்த ஜென்மத்துக்கு உன் பொண்டாட்டியாக இருக்க மாட்டேன். இல்லைம்மா வா. அதோட 2-3 ரீல்ஸ் எடுத்துகிட்டு நான் வந்து சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. நான் வீட்டுக்கு போயிட்டேன். வீடு அந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு வரதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன்.